புனித ஹஜ் செல்லும் ஹாஜிக்களுக்கு ஹமீதியா ஹஜ் சர்வீஸ் சார்பில் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் இருந்து ஹஜ் புனித பயணம் தனியார் நிறுவனம் மூலம் செல்லக்கூடிய ஹாஜிக்களுக்கு ஹஜ் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஹமீதியா ஹஜ் சர்வீஸ் சார்பில் சென்னை எழும்பூர் சிராஜ் மஹாலில் ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு ஹமீதியா ஹஜ் சர்வீஸ் நிறுவனர் அல் ஹாஜ் MS ஷாஃபி முகமது அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஹஜ்ஜின் முன் தயாரிப்புகள் மற்றும் ஹஜ்ஜின் செயல்முறை விளக்கம் மற்றும் மக்கா மதினாவில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி மௌலானா மௌலவி அல் ஹாபிழ் முஹைதீன் அப்துல் காதர் ரபானி மற்றும் மௌலானா மௌலவி அல் ஹாபிழ் அப்துல் ஜஃபார் ரஷாதி ஹாஜ்ரத் அவர்கள் சிறப்புரையாற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தலை சிறந்த உலமாக்களும் மற்றும் 500க்கும் மேற்பட்ட ஹாஜிக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஹமீதியா ஹஜ் சர்வீஸ் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் இருந்து அதிக ஹாஜிக்களை ஹமீதியா ஹஜ் சர்வீஸ் நிறுவனம் மிகச் சிறப்பான முறையில் ஹாஜிக்களை வழிநடத்தி அழைத்துச் செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2027ஆம் ஆண்டுக்கான உம்ரா மற்றும் ஹஜ் செல்வதற்கான ஏற்பாடுகள் இப்போது துவங்க இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே புனித ஹஜ் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திறம்பட மேற்கொள்கிறது ஹமீதியா ஹஜ் நிறுவனம். மருத்துவ வசதிக்கேற்ப தங்கும் விடுதி, உணவு உள்ளிட்ட அனைத்து வழிமுறைகளையும் எடுத்துரைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியை மௌலானா மௌலவி ஹஜி முகமது நிஜாமி ரஷாதி தொகுத்து வழங்கினார். ஹமீதியா ஹஜ் சர்வீஸ் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஹஜ் புனித பயணத்திற்கு ஹாஜிக்களை அழைத்துச் செல்கிறது. இந்நிறுவனத்தில் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு மருத்துவ வசதி, தரமான உணவு மற்றும் தங்குமிடம் மற்றும் பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் வழிகாட்டுவோர் என அனைத்து வசதிகளையும் திறம்பட மேற்கொள்கிறது. ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் ஹாஜிகளுக்கு மிக எளிதாக அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் விளக்கங்கள், வழிகாட்டுதல்கள் அளிக்கப்பட்டது. இந்த மிகப்பெரும் பாக்கியத்தை வழங்கிய ஹமீதியா ஹஜ் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கேருந்து கிளம்பும் போது இந்த லேடிஸுங்க கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களில் மக்னான்னு ஒன்று கொடுப்போம். இந்த மக்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இது இந்த மாதிரி அடிக்கிற கலர் இருக்குது, இந்த மாதிரி எங்களுக்கு இது மாதிரி இது நல்லா எங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி கலரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுறாங்க. இது எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னா, இது செலவு பண்ணி எதுக்கு கொடுக்குறோம், அதுவும் ஆளுக்கு 2 கொடுப்போம். எதுக்கு முக்கியமாக கொடுக்குறோன்னா, உங்களை அந்த ஹஜ் நாட்களையும் சரி, இங்கேருந்து போய் அங்கே இறங்கும் போதும் சரி, எங்கேயோ மிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை கண்டுபிடிக்கிறது வெறும் ஒரே ஆயுதம், அது மட்டும்தான். உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஜென்சியை நாங்கள் கண்டுபிடிக்கணும், உங்களை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் போட்டிருக்க இந்த மக்னா தான் இது நம்ம ஹாஜிங்கிறது காட்ட போகுது. எல்லா கம்பெனி நம்ம இப்போ ஹமீதியாவில் குழுமத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே ஒரே கலரில் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாரும் ஒன்று, நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா தான் போக போகிறோம். அதனால எல்லாருக்கும் அதே கலர் தான் கொடுத்துருக்கோம், எல்லாரையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு. அதனால இதை அவாய்டே பண்ணாமல் கண்டிப்பாக முறையில் அதை எப்போல்லாம் நம்ம குழுமமாக வெளியில் இப்போ அதாவது ஹஜ் நாட்கள், அந்த 5 நாட்கள் போகிறோம், அப்போது மினா, அரஃபா அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் புது இடம் நம்ம. ஸோ எங்களுக்கே புதுசு, ஒவ்வொரு ஹஜ்ஜும் எங்களுக்கே புதுசு. ஏன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் புது டாஸ்காக கொடுக்குறான், புது விஷயங்களா. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்கிறது இல்லை, நாளைக்கு இருக்கிறது நாளன்னைக்கு இருக்கிறது இல்லை. அந்த இப்போ வழியே இன்னைக்கு இந்த ரூட்டு போகிறோன்னா, இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா அண்ணா சாலையில் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரூட்டு இப்போ ரூட் இல்லை, எல்லாம் மாற்றி விட்டான். அந்த மாதிரி அங்கே தினம் ரூட்டையே மாற்றுறான். அப்படி இருக்கும்போது நம்ம ஜம்ராத்து போகும்போதும் சரி, ஜம்ராத்துலேருந்து வரும்போதும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்மளுக்கான ரூட்டோ இல்லைன்னா எந்த ஒரு விஷயங்களோ புதுசாக கொண்டு வர இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயங்களும் நம்மளுக்கே புதுசாக இருக்கும் போது கம்பெனிக்காரங்களே திகழும் போது உங்களால் ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மக்னா லேடிஸ் கம்பல்சரி போடுங்க. ஏன்னா நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம், 1 வாரம் 10 நாள் காணாமல் போனவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோம், எல்லாம் நம்மளுக்கு காமிச்சு விட்டுருவான். என்ன இருந்தாலும் அந்த இடப்பட்ட நாட்கள்ல நம்ம கஷ்டப்பட போறது நம்ம தான். அதனால அது நீங்க என்ன பண்ணுவீங்க, காணாம போயிட்டேன்னா எங்களை நீ கண்டுபிடிக்கல, உங்களுக்கு சொல்லலை அப்படின்னு நீங்க டென்ஷன் ஆவீங்க. அதனால அந்த விஷயம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம இங்கேயே சொல்லிடுறோம், கம்பல்சரி எல்லா லேடிஸும் அந்த மக்னாவை கம்பல்சரி போட்டுவாங்க. அடுத்த விஷயம், நம்ம சொன்ன மொபைல் ஃபோன் விஷயம் தான். இந்த மொபைல் ஃபோனு எனக்கு பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ண தெரியும், எனக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியும் அப்படிலாம் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கணும். இருக்கிற இந்த 10 நாளோ 15 நாள் கம்பல்சரி எல்லாரும் ஆண்ட்ராய்ட் ஃபோனை யூஸ் பண்ண, ஆண்ட்ராய்டோ ஐஓஎஸோ ஏதோ ஒன்று, ஆப்பிள் ஃபோனோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ண கற்றுக்கணும் யாராக இருந்தாலும். ஏன்னா அங்கே ரொம்ப முக்கியம், பாயிண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அங்கே சவுதியில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களை கண்டுபிடிக்கிறது நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்னா, உங்கள் மொபைல் வச்சு தான். உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம், உங்கள் ஃபோனுக்கு பவர் பேங்க் வேணால் எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 5 நாளில்
நம்ம கையில் வந்து எந்த ஒரு பொருளும் இருக்காது, விஷயங்கள் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நம்ம உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் ஜிபிஎஸ் வச்சு உங்கள் லொக்கேஷன் வச்சுலாம் கண்டுபிடிக்கிறது உங்களோட ஃபோனை வச்சு தான் நம்ம வந்து உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சி வைக்கிறது, ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி பேசுறது எல்லாமே ஃபோன் தான். ஸோ அதனால் ஆண்ட்ராய்ட் ஃபோனு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதனால் ஆண்ட்ராய்ட் ஃபோனோ இல்லைனா iOS ஃபோனோ ஏதோ ஒன்று ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் 2 பேரும் எங்கள் ஒன்று போதும் அப்படிலாம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வச்சுருக்கணும். இது மஸ்ட்டு. இது இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா அதாவது எல்லாரும் ஆக போகிறதில்ல, எல்லாரும் மிஸ் ஆக போகிற 100 பேரில் வந்து எல்லாரும் ஆக போகிறதில்ல. ஆனால் 1-2 பேரோ இல்லை ஒரு 5-6 பேரோ அப்படி ஆனோன்னா அவங்க 5-6 பேரும் கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப சிரமம் தான். வேணும், மதினாலே வேணும். பயணத்தில் ரொம்ப சிக்கல் இருக்கும் அங்கே. ஆனால் பயணம் வந்து லேசாக இருக்கும், நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஹஜ்ஜி பண்ணுற 5 நாளும் நல்லா பண்ணிடலாம், அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சபர் பண்ணி போகணும் எல்லா இடத்துலையும். அது மட்டும் நாங்கள் பிரச்சனை இல்லாமல் பார்த்துருங்க. அது மட்டும் வெயில், ஏன்னா இருக்கிற வெயில் அது எல்லாம் நம்ம சபர் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி மக்கா ரூமு, அஜிஜார ரூம் மட்டும் லேடிஸு ஜென்ஸுன்னு பிரித்து போடுவாங்க. அதே மாதிரி மினா அரஃபாத்தில் வந்து பிரிஞ்சு வரும், லேடிஸ் தனி ஜென்ஸ். மக்கா மதினால நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம். ஃபேமிலி எப்படி நீங்கள் இது பண்ணுறோங்களோ அது மாதிரி பண்ணி போடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு வந்து நம்ம போகிற 40 நாள் போகிறோம்னா வெறும் அந்த ஹஜ்ஜில் 5 நாள் மட்டும்தான் சிரமம். 35 நாள் அருமையான சாப்பாடு இருக்கும். நம்ம வீட்டு சாப்பாடை விட ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா கணிப்போம். அமைதியாக இருக்கும். சாப்பாடு தான் எங்களுக்கு ஃபேமஸ். ஆனால் அந்த 5 நாளும் நல்லா இருக்கும். மினார் பார்த்து சிரமமாக வாங்கணும் எல்லாம் நின்று. இதெல்லாம் வந்து நீங்கள்லாம் லேடிஸ் சைடு, லேடிஸில் யூத்தாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. லேடிஸுங்களை சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வாங்கி கொடுக்குறதுல சப்போர்ட் பண்ணுங்க. ஜென்ஸ்லேயே அதே மாதிரி நம்ம ஆஜிங்க பண்ணுவாங்க கூட வந்து, அந்த சப்போர்ட்டிங் கூட வந்து பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே அங்கே உட்காந்து அங்கே தான் பண்ணணும். போய் டைனிங்கு அது இதெல்லாம் இருக்காது. பஃபேல போய் வாங்கிடுவோம். சில இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எந்த சிரமம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அங்கே நம்ம ஒரு 20 பேருக்கு நம்ம அங்கே இருப்போம். எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததை நல்லா இருக்கும். ஆண்ட முன்னித்தில் இன்ஷால்லாம் எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுப்போம். இன்னும் உங்களுக்கு எந்த குறையும் வராது, எல்லாம் லேசாக்குவான் எல்லாம். ஏன்னா இத்தனை வருஷம் 18 வருஷம், நான் 18வது ஹஜ்ஜி இப்போ வர்றது இன்ஷால்லா. 18 ஆரம்பித்தோம், 18 வருஷம். இப்போ ஒரு ஹஜ்ஜி பண்ணல, மற்றதெல்லாம் அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன்றதுனால இந்த சொல்கிறேன். 18 பண்ணியிருக்கோம். எல்லாரும் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க, ஒரு குறையும் இருக்காது. எல்லா ஹாஜியும் மிஸ்வா ஹாஜியாரெல்லாம் 30-35 வருஷம் அங்கேயே இருந்தவர், 5 பண்ணவர். அவரும் கூட இருந்து எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுப்போம். ஒரு உங்கள் குறை இல்லாமல் நாங்கள் பண்ணிவிடுவோம். மேற்கொண்டு சின்ன இது அங்கே வர்றது வந்து நீங்கள் அனுசரித்து பண்ணுங்கள். எல்லாம் சபர் பண்ணணும். ஆனால் சபர் வேணும், எது இருந்தாலும் சபர் வேணும். அந்த 5 நாள் ஹஜ்ஜியில் வந்து ரொம்ப சபராக இருக்குது. நடக்கிறது கூட முஸ்தலிஃபா வரைக்கும் பஸ் வந்துடும். முஸ்தலிஃபாலேருந்து மினா வர்றதுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் தான். காலையில் ஃபஜர் தொழுதுட்டு புறப்பட்டோம்னா சும்மா ஒரு ஹவரில் போயிடலாம் நம்ம இடத்துக்கு காலையில். அதனால டென்ஷன்லாம் இல்லை, அது மட்டும் தான் நடக்கணும். காரணம் என்னன்னா 50 லட்சம் பேரும் ரோட்டில் தான் நடக்கணும். பஸ்ஸுலாம் போகாது, வண்டியெலாம் இல்லை. பஸ்ஸு வந்துச்சுன்னா மத்தியானம் மேல் 3 மணிக்கு 4 மணிக்கு தான் வந்து சேரும். நம்ம அதுக்கு முன்னே போயிட்டா தான் அங்கே சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிடணும், மதியம் சாப்பாடு சாப்பிட்டு போய் சைத்தான் கல் அடிக்கலாம். அது போகிறதுக்கு டைம் சரியாக இருக்கும் புகர் கழிச்சு. அதனால் எல்லா இதுலேயும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லக்கேஜ் வந்து லிமிட்டாக கொண்டு வாங்க. அங்கே லாண்ட்ரி இருக்குது, நல்லா கவனிச்சுக்கலாம். மக்கால லாண்ட்ரி இருக்குது, அங்கே தங்குற நாள் மதியனால லாண்ட்ரி இருக்குது. அதனால் ரொம்ப ட்ரெஸ் கொண்டு வராது. சும்மா ஒரு 6 ட்ரெஸ் இல்லை 7 ட்ரெஸ் போதும். நம்ம 40 நாள் இருக்கணும், 40 ட்ரெஸ் எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு 7 ட்ரெஸ் இருந்தால் போதும். 2 நாள் 3 நாள் இருக்க லாண்ட்ரி வரும், போட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். மதியனாலே அதே மாதிரி வரும் லாண்ட்ரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாப்பாடும் இந்த டைமுக்கு இருந்துருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சுற்றி காட்டுற இடம்லாம் கூட சுற்றி காட்டுவாங்க, எந்த குறையும் இல்லை. நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். இந்த மாதிரி கை பேக் கொடுப்பாங்க. இந்த கை பேக்கில் வந்து வெறும் பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, மெடிக்கல் அந்த மாதிரி பொருள் வச்சா தான் வச்சோம். இதில் சில பேர் நம்ம வர்ற டைமில் 3 கிலோ 4 கிலோ எடுத்துன்னு வந்துடுறாங்க. இது வந்து வெறும் ஹேண்ட் பேக்காக வைக்கணும். இதில் வந்து வெறும் பாஸ்போர்ட்டு ஒரு இடத்துல இல்லை 10 இடத்துல காமிக்க வேண்டியது இருக்குது. அந்த டைமில் இதில் வர்ற டைமில் 3 கிலோ 4 கிலோ போட்டு வந்துட்டாங்கன்னா அது எடுக்கிறது போகிறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அதனால தயவு செய்து இதில் எவ்வளோ கம்மி பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் இது கொண்டாடணுமோ அதை கொண்டாங்க.
இது ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது. ஹேண்ட்பேக் வந்து இது இப்போ இங்கே தேவையில்லை. இது வந்து மக்கால தேவைப்படும். மக்கால எப்படின்னா ஹர்த்துக்கு போகிற டைமில் செப்பல் கிப்பல் நம்ம வந்து தனியாக அந்த டைமில் இடம் இருந்துச்சு. இப்போ நம்ம தான் இது செய்யணும். அதனால அந்த டைமில் வந்து இது போட்டுன்னு போகிறதுக்கும் வேறு போட்டுன்னு போகிறதுக்கும் அதுதான். இது வந்து இப்போ தேவை, இங்கேருந்து போகிற டைமில் தேவையில்லை. தயவுசெய்து எல்லாம் பேக்கில் வச்சிடும். இது எல்லாருக்கும் ஹேண்ட்பேக் இருக்குது. ஏருடைய இது கண்டிஷன் வந்து 7 கிலோ இருக்கணும். 7லேருந்து 7 இருந்தால் பண்ணணும். இதே ஒப்பிட்டு 10-15 வந்துச்சுன்னா இது அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் எவ்வளோ முடியுமோ 7 கிலோ 8 கிலோ வர்ற மாதிரி இது வச்சுக்கோங்க. இது வச்சுட்டு வர டைமில் இது உள்ளே வச்சுடுங்க. இது வந்து இங்கே தேவைப்படாது. அங்கே மக்கால போகிற டைமில் செருப்பு போடுறதுக்கு தான் தேவைப்படும். மக்கால அறுத்து என்ட்ரன்ஸ் ஆன உடனே கையில் தான் வைக்கணும். அந்த டைமில் இது வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதாகும், மற்ற இது பண்ணலாம். அந்த டைமில் இது ஒன்றும் தேவைப்படாது. முன்ன வந்து பாஸ்போர்ட்டெல்லாம் வந்து இதில் வாங்கிடுவாங்க. 4-5 வருஷத்துக்கு மேலே பூரா அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. நம்மளுக்கு ஒன்று ஒரு 2-3 வருஷமாக நம்ம தான் கையில் வைக்கணும். அதனால் இதில் வந்து நம்ம பாஸ்போர்ட்டு டிக்கெட் அதெல்லாம் நம்ம எடுத்துன்னு போயிட்டு மக்கா போய் சேர்ந்துட்டு பிறகு இந்த பேக்கை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சேஃப்டியில் தான் வைக்கணும். அவங்க பாஸ்போர்ட் வாங்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, அது ரொம்ப நல்லது. இந்த 2-3 வருஷமாக அது வாங்குறது இல்லை. அதனால் வந்து இதில் இந்த பாஸ்போர்ட்டெல்லாம் போகிறது நீங்கள் உங்கள் சஃபைட்டில் வந்துட்டிங்களா, மறுபடியும் மக்கா மதீனாவுக்கு போகிற டைமில் நம்ம இது எடுத்துக்கலாம். இது வந்து இதிலே போட்டு விடணும். இப்போ இதுக்கு ஒன்றும் தேவையில்லை. இது மக்காவுக்கு போகிற டைமில் இது போடுறதுக்கு இதுக்கு தான் தேவைப்படுது. இன்னொன்று முக்கியமாக என்னென்னா யாரும் மெடிக்கல் மாத்திரை இல்லாத ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. 20 நாள் பேக்கேஜ்காக இருக்கிறாங்க, 40 நாள் பேக்கேஜ் இருக்கிறாங்க. 20 நாள் பேக்கேஜ்காரங்க என்ன பண்ணோம், 20 நாள் மாத்திரை மருந்து வாங்கிட்டு கண்டிப்பாக வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் இது வேணும், பேப்பர் வேணும். டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் அது மாத்திரையோடு இருந்தால் யாரும் இது பண்ணுறதில்லை. இப்போ 40 நாள் போகிறவங்க இருந்தால் அதுக்கு வந்து அதே மாத்திரை வந்து இதில் 20 நாளைக்கும் பேக்கேஜில் இருக்குது, அதில் 20 நாள். ஒரே டைமில் 40 நாள் ஒரே இடத்துல இருந்தால் அதுக்கு அவங்களுக்கு இதாகுது. 20 நாள் இதில் 20 நாள் அதில். அதுக்கு ஒரு இதே மாதிரி காப்பி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே கேட்டார், டாக்டர் ஒரே பேப்பர் தானே கொடுக்குறாருன்ட்டு. மெடிக்கலுக்கு டாக்டர் ஒரே தானே, இதில் ஒன்று அதில் ஒன்று வைக்கணுன்னாங்க. அது அந்த காலம். அது இப்போ 7 வருஷத்தில் வந்து 7 வருஷம் பையன் வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் கிட்ட பேசுகிறான். அதனால் ஒன்றும் இல்லை, ஜிராக்ஸ் எடுத்து வைக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது வயசான இருக்கிறதுனால அவர் டாக்டர் ஒரே பேப்பர் தானே கொடுக்குறான்னு அவர் சொன்னது கரெக்டு தான். அதுக்கு இதில் ஒன்று அதில் வைக்கணும்னா இப்போ ஜிராக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு இது 20 நாள் இதில் மாத்திரை, 20 நாள் அதில் மாத்திரை வச்சுக்கணும். ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாத மாத்திரை தனியாக வைக்கவே கூடாது. அது வந்து அலோவ் பண்ண மாட்டோம், எடுத்து போட்டுடுவாங்க. மாத்திரை யூஸ் பண்ணுற மாத்திரை டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் 40 நாள் இருந்தால் 20 நாள் இதில் வைங்க, 20 நாள் ஒரே 20 நாள் இருந்தால் இதில் வச்சுட்டு 20 நாள் போய் இது பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஏர்போர்ட்டுக்கு வர்றது எல்லாம் இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து 4 மணி நேரம் பிஃபோராக தான் வரணும். நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் போனாலும் 4 மணி. இன்றைக்கி ஜோடுக்கு வர்ற மாதிரி 12 மணிக்கு 9 மணிக்கு சொன்னால் 12 மணிக்கு வந்தால் ஃப்ளைட் போயிடும். அதனால் தயவு செய்து 4 ஹவர் பிஃபோராக ஏர்போர்ட் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவ்வளோதான்.